உங்களுக்கு குரானில் சந்தேகம் இருந்தால் யாரை போய் கேளுங்க? பைபிள் வாசிக்கிறவர்களை போய் கேளுங்கள்னு போட்டிருக்கு. முன்னாடியே வந்துருச்சு. அப்ப பைபிள்ல இல்லாததை எப்படி நீங்க சொல்ல முடியும்? கத்தோலிக்க திருச்சபை கொடுத்துச்சுங்க இந்த பைபிளை. நீங்க ஆர்சின்னு சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேன். திருச்சபை ஏத்துக்காது. நம்ம ஒன்றும் ஆர்சிலாம் கிடையாது. நம்ம ஆர்சின்னு யார் சொன்னா? நம்ம சர்ச் பேர் தெரியுமா? சொல்றேன், கத்துக்கோங்க. ஒன் ஹோலி அப்போஸ்டாலிக் கேத்தலிக் சர்ச், இதான் நம்ம திருச்சபையோட பேர். ஒரே தூய அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபை. நம்ம ஒன்றும் ஆர்சி இல்ல. நம்ம திருச்சபைக்கு பேர் என்ன? ஒரே தூய அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபை. இதான் நம்ம திருச்சபையோட பேரு. எல்லா டாக்குமெண்ட்ஸ், திருச்சபையினுடைய எல்லா சட்டதிட்டங்கள், எல்லா படிப்பினைகள்லையும் இதுதான் இருக்கும் பேரு. இதுதான் நம்ம சர்ச்சோட பேரு. எந்த டாக்குமெண்ட்லையும் ரோமன் கேத்தலிக் சர்ச்னு இருக்காது. அது சும்மா பாரம்பரியமா சொல்லப்பட்ட ஒரு சொல்லாடல், லெஜெண்டரி சேயிங்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரோம்ல இருந்து வந்ததுனால அப்படி சொல்லுவாங்க. ஆனா நம்ம திருச்சபைக்கு பேர் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமே அதை சொல்லுங்க. ஒரே தூய அப்போஸ்தலிக்க, அப்போஸ்தலிக்க வழி வந்தது. கத்தோலிக்க, அது லத்தீன் வார்த்தை, அப்படின்னா எல்லாருக்கும் அர்த்தம். கத்தோலிக்கான அர்த்தம் எல்லாருக்கும். ஒரே தூய அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபைங்க இது.